வெல்கம் டு அத்தேமா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நல்லா சூப்பரான மஷ்ரூம் பீஸ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் எப்படி செய்வாங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான மஷ்ரூம் பீஸ் பிரியாணி செய்கிறதுக்கு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய். இப்போது அடுப்பில் கடாய் சூடாகட்டும். கடாய் சூடானதும் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2.5 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா சூடானதும் 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 துண்டு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், 3 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போது நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. புதினா நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை போக வதக்குங்க. மசாலா வாசனை போகட்டும். நல்ல மசாலா வாசனை போக கிண்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து ஒரு கிண்டிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் வதங்கவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிரும். மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சுன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்துடும் வெளியில். அந்தளவுக்கு நல்லா வதக்குங்க. பாருங்கள், இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்குது. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஆல்ரெடி இதில் நம்ம வதக்கினதுலே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்திருக்கும். அதனால் 5 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கோங்க. தண்ணியை அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் பிரியாணி ரொம்ப குழஞ்சிரும். அதனால் தண்ணி ரொம்ப அளவாக ஊற்றுங்க. கரெக்டான அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு அளந்து ஊற்றுங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம குக்கரில்
2 ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு தண்ணி வடிகட்டி நெய் உருகுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா நெய் உருகிடுச்சு. இப்போது தண்ணி வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்புறம் ரொம்ப ஒட்டிக்கும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டுங்க. அதில் இருக்க தண்ணி பதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிண்டிக்கோங்க, கீழே ஒட்டாமல். நம்ம எடுத்து இப்படி உதறி பார்க்கும்போது இப்படி அரிசி பொல பொலன்னு கொட்டும். பாருங்கள், அது இந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு கொட்டணும். இந்த சமயத்தில் நம்ம கொதிச்சிட்ருக்கிறத சேர்த்துக்கலாம். அரிசியோட சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடும்போது மேலே நல்லா காற்று வரணும். அப்போ விசில் போட்டுக்கோங்க. கரெக்டாக 10 நிமிஷம் வைங்க. அதுக்கு மேலாம் வைக்க வேணாம். டைம் கரெக்டாக பார்த்து வைங்க. அப்போ தான் நல்லா அடிப்பிடிக்காமல் பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், பார்க்கவே நல்லா உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான், நல்லா சூப்பரான சுவையான மஷ்ரூம் பீஸ் பிரியாணி தயார்.